அம்மா என்ன நடக்குது? மாம் என்ன நடக்குது இங்க? குஷி குஷி கண்ண துறை குஷி குஷி ப்ளீஸ் குஷி குஷி எதுவும் ஆகல உனக்கு. நாங்க உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். குஷி குஷி உனக்கு ஒண்ணு ஆகாது. ப்ளீஸ் கண்ண துறை குஷி. உனக்கு ஏதாவது பண்ணுங்க. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த குஷி உயிர் பொழைக்கவே மாட்டா. இப்ப பாரு, குஷி ஓவர். இப்ப அவ கூடவே நீங்க 2 பேரும் கூட ஓவர் அண்ட் அவுட். டாக்டர் 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 சார், டாக்டர் டாக்டர் சார் எங்க? டாக்டர் டாக்டர் குஷிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கார் இடிச்சிட்டு போயிட்டாங்க. கீழே விழுந்து ரத்தமா கொட்டது. குழந்தைக்கு ஏதாவது பண்ணுங்க டாக்டர். குழந்தைய ஸ்ட்ரக்சர்ல படுக்க வைங்க. நாங்க எல்லா முயற்சியும் பண்றோம். டாக்டர் குஷி குஷி எதுவும் ஆகாது உனக்கு. நாங்க எதுவும் உனக்கு ஆக விட மாட்டோம். நான் இருக்கேன், அப்பா இருக்காரு, உனக்கு எதுவும் ஆகாது. நீ கவலைப்படாத. டாக்டர் சார் உன்னை காப்பாத்திடுவாரு. உனக்கு எதுவும் ஆகாதுமா. டாக்டர் சார் ஏதாவது பண்ணுங்க. எங்க குஷியை காப்பாத்துங்க. எப்படியாவது குணப்படுத்துங்க. ஏதாவது பண்ணுங்க. உனக்கு எதுவும் ஆகாது குஷி. இங்க பாருங்க, குழந்தைக்கு பலமா அடிபட்டிருக்கு. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நிறைய ரத்தம் வேற போயிருக்கு. நாங்க எங்க சைடுல இருந்து முழு முயற்சி பண்றோம். குழந்தைய ஐசியூக்கு கூட்டிட்டு போங்க. குஷி குஷி ஒண்ணு ஆகாது. நாங்க இருக்கோம். நாங்க உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். குஷி குஷி இருங்க, நீங்க உள்ள போக கூடாது. இல்லங்க, நான் போய் தான் ஆகணும். அவ என்னோட சின்ன குழந்தை, ரொம்ப பயந்து போயிடுவா. பெரிய ஆளெல்லாம் பார்த்தா தனியா என்ன பண்ணுவா? நான் உள்ள போணும். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க வெளியிலே நில்லுங்க. இங்கே வெயிட் பண்ணுங்க. எப்படி? துளசி, என்னமாச்சு? என்னமோ தப்பா நடந்திருக்கு. என்ன நடக்குது? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இருங்க இருங்க, ஏதோ பேய் பிசாசு வந்துருச்சோன்னு தோணுதுமா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னா. பேய் பிசாசு எல்லாம் இங்க எதுவும் கிடையாது. வெளியில ரொம்ப பலமா காத்து அடிக்குது. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. என்னோட குஷிக்கு ஆபத்து. குஷி கீர்த்தி, உன் போன் அடிக்குது பாரு. ஹலோ. குஷிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கீர்த்தி. கீர்த்தி, என்னாச்சு? கீர்த்தி, ஒன்னதான் கேக்குற. என்ன ஆச்சு? யார் போன்ல?
குஷி என்னோட என் குஷிக்கு ஏதோ நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். குஷி கீர்த்தி, குஷி கீர்த்தி என்ன ஆச்சு சொல்லு, சொல்லு. ஒன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். குஷிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? ஏன் கீர்த்தி அமைதியா இருக்க? ஏதாவது பேசு. கீர்த்தி என்னாச்சு? ஏன் குஷியோடைய பேரை சொன்ன? குஷி நல்லா இருக்கல? எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? சொல்லு. என்னாச்சு கீர்த்தி? குஷி நல்லா இருக்கல்ல? கீர்த்தி வாயை திறந்து சொல்லு, குஷிக்கு என்ன ஆச்சு? குஷிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாரும் சீக்கிரமா சிட்டி ஹாஸ்பிடலுக்கு போகணும். குஷி, குஷி, குஷி. அம்மா வாங்க. கீர்த்தி, நீங்க எல்லாம் போங்க, நான் வரேன். ஆனா நம்ம நான் தான் சொல்றேன்ல, நீங்க எல்லாம் போங்க, நான் பின்னாடியே வரேன். துளசி, குஷி, துளசி, துளசி, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியாகுமா? துளசி, இத பாரு துளசி, துளசி, உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாகு. குஷி குஷி ப்ளீஸ் கொஞ்சம் கண்ணை திற குஷி. ஏன் ஏன் நம்ம குஷிக்கு இந்த மாதிரி நடந்துச்சு? ஏன் நம்ம குஷிக்கு இந்த மாதிரி நடந்துச்சு? மௌனையா, மௌனையா, நம்ம குஷி நல்லா ஆயிடுவாள்ல? அவளுக்கு எதுவும் ஆகாதுல்ல மோனையா? மோனையா, குஷி நல்லா ஆயிடுவாள்ல மோனையா? மோனையா, மோகனையா, மோனையா, ஏதாவது சொல்லுங்க. குஷி நல்லா ஆயிடுவாள்ல மோனையா? குஷி நல்லா ஆயிடுவாள்ல? ராதா, இது என் குழந்தையோட ரத்தம் இல்ல இது. என்னோட குஷியோட ரத்தம். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு என்னோட குழந்தை.
குஷி மோனையா மோனையா அமைதியாக குஷிக்கு குஷி சரியாயிடுவா மோனையா கவலைப்படாதீங்க இவ்வளோ நர்ஸ் இங்கே எப்படி இருக்கா குஷி மேடம் எப்படி இருக்கா இப்போ இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. எதுவும் சொல்ல முடியாது. என் குழந்தைக்கு அப்படிலாம் எதுவும் ஆகாது. குஷி இன்னிலிருந்து நான் உன்னை ராமான்னு கூப்பிடுவேன். நான் என்ன நினைச்சு இல்ல உன்னை நினைச்சுதான் பயப்படுறேன். I love you, மோகன். அதான் கொடுத்துட்டேன்லப்பா. ஆனா என்ன கொடுத்துட்டேன் அப்பா? நீங்க 2 பேரும் என் கூட இருக்கும்போது எனக்கு எதுவுமே ஆகாது. துளசி துளசி நீங்க தானமா இருக்க? நான் இங்க உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் கோச்சைக்காக என்னால எதுவுமே செய்ய முடியலமா. நான் இருந்த என் பொண்ணை காப்பாத்தாம விட்டுட்டேன். ஐயோ துளசி துளசி தயவு செஞ்சு நீ டென்ஷன் ஆகாத. கொஞ்சம் அமைதியா இரு துளசி. நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. ஒரு பெத்த தாயோட மனசு இப்படிதாம்மா துடிக்கும். நமக்கு எல்லாமே நம்ம குழந்தைங்க தானே. பெத்த தாய்க்கு இந்த உலகத்துல தான் குழந்தைய தவிர வேற யாருமே முக்கியம் கிடையாது. ஆனா என்ன பண்றது துளசி, குழந்தைங்க நல்லா வளரணும், இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும்னா நாம அவங்கள தனியா வெளியில அனுப்பிதானே ஆகணும். அந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒருவேளை நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அது நம்மள பலவீனப்படுத்தும், நம்ம மனசு சுக்குநூறா உடைச்சிரும். ஆனா ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்கணும், ஒரு தாயால மட்டும்தான் தன்னோட குழந்தைக்காக எப்பேற்பட்ட ஆபத்தையும் எதிர்த்து போராட முடியும். தன்னோட குட்டியை காப்பாத்துறதுக்காக ஒரு ஆடு கூட சிங்கத்துக்கு முன்னாடி தைரியமா நெஞ்ச நிமித்திட்டு நிக்கும். இத பாரு துளசி, இந்த நேரத்துல நீ மனசுடைஞ்சு போயிடக்கூடாது. குஷிய பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. குஷிக்கு 2வது அம்மாவா கிடைச்சிருக்காளே அந்த ராதாவை பத்தி யோசி, மோகனை பத்தி யோசிச்சு பாரு. அவங்க எல்லாரையும் நீதானமா பாத்துக்கணும். எப்படி இவ்வளவு நாளா மனசு நிம்மதி இல்லாம நீ அலைஞ்சிட்டு இருக்கியோ அப்படிதான் ராதாவும் இப்ப மனசு நிம்மதி இல்லாம அங்க உட்காந்துகிட்டு இருப்பா. என்னோட மோகன் பாவம், என்னோட மோகன் இதெல்லாம் பார்த்து என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல.
குஷி மேல மோகன் தன்னோட உயிரையே வச்சிருக்கான். நீ இறந்து போனதுக்கு அப்புறமா ராதா எங்க வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு முன்னாடி மோகன் தன்னோட வாழ்க்கைய முழுக்க முழுக்க குஷிக்காக மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அப்புறம் அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் குஷிக்கும் அவனுக்கும் உள்ள உறவே சரியாச்சு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் குஷி தான் வாயால மோகனை அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சா. ஆனா இப்போ என் பிள்ளைக்கு யார் அங்க ஆறுதல் சொல்லுவா? என் மோகனோட நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையே. ராதாவும் உடைஞ்சு போயிருப்பா. அம்மாடி துளசி, உன்னோட மோகனுக்கும் ராதாவுக்கும் நீதாம்மா பக்க துணையா இருக்கணும். உன்னோட குஷிக்கும் கடவுள் மாதிரி நீதான் துணையா இருக்கணும். ராதாவுக்கு நீதான் தோள் கொடுக்கணும். இந்த நேரத்துல நீ தைரியமா இருக்க வேண்டியது அவசியம் துளசி. பிளீஸ், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு பிளீஸ். அம்மா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டுமா. ஏன் மோகனுக்கு நான் தான் துணையா இருக்கணும். அப்புறம் என் குஷிக்கு என் பொண்ணு கிட்ட நான் இப்ப போகணுமா? நான் உடனே ராதா கிட்ட கிளம்புறேன். கடவுளே, நாங்க என்ன தப்பு செஞ்சோன்னு சொல்லி எங்க குடும்பத்தை இப்படி அடுக்கடுக்கா சோதிக்கிற. குஷி இப்போ எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல. மோனையா, நீ குஷியோட நிலைமைய பாத்தியா? எல்லாம் என் கண்ணு முன்னாடி நடந்தா நான் எதுவும் பண்ண முடியாம நின்ன. நான் எதுக்குமே லாயக்கு இல்லாதவராதா? நான் எதுக்குமே லாயக்கு இல்லாதவர். இல்ல மோனையா, யார் அப்படி சொன்னது? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. துளசிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவகிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? குஷி என்னால பாத்துக்க முடியலன்னு சொல்லுவானா? அவளை பாத்துக்க முடியல, என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா நான் தோத்துட்டேன் ராதா. இல்ல மோனையா, தோத்தது நான் தான். நீங்க தோத்து போகல, நான் தான் தோத்துட்டேன். இன்னைக்கு நான் தோத்துட்டேன். என்னோட தாய் பாசம் தோத்துடுச்சு மோனையா. இல்ல ராதா, இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. நீ எதுவும் பண்ணல. நீ அப்படிலாம் பேசாத. எல்லா தப்பும் என்னோடதுதான். எல்லாம் நான் பண்ண தப்புதான். நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்? என்னால குஷிய ஒழுங்கா பாத்துக்க கூட முடியல. என் கண்ணு முன்னாடி இப்படி நடந்திருக்கு. என்னால குஷிக்காக எதுவுமே பண்ண முடியல. என்னால என்ன மன்னிக்கவே முடியாது மோனையா. என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா என்னால என்ன மன்னிக்க முடியாது. போதும் ராதா, போதும். இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல, புரியுதா? எப்படி கிடையாது? இல்ல மோனையா, எல்லா தப்பு நான் தான் பண்ணேன். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நான் எப்பவுமே குஷி கூடவே இருப்பேன், அவளை சந்தோஷமா வச்சுப்பேன், அவ மேல ஒரு தூசி கூட விழாம பாத்துப்பேன்னு சொன்னல. ஆனா இந்த ரத்தம் இருக்குல்ல மோனையா, உங்க கையில என் கையிலயும், இதுதான் என் தோல்விக்கான ஆதாரம். நான் முயற்சி பண்ண மோனையா, உண்மையான அம்மாவா இருக்க ரொம்ப முயற்சி பண்ண.